இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்கள் மற்றும் படகுகளை ஒன்றிய அரசு மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி நாளை முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம். 13ஆம் தேதி ஆர்ப்பாட்டம், 15ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம், 19ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டம் மேற்கொள்வது என ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற அனைத்து விசைப்படகு மீனவ சங்க கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் அனைத்து விசைப்படகு மீனவ சங்க கூட்டம் மாவட்ட தலைவர் ஜெயசுராஜா தலைமை நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்கள் மற்றும் அவர்களின் விசைப்படகு மற்றும் நாட்டு படகுகளை விடுவிக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க கோரி நாளை 11ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் மேற்கொள்வது, 13ஆம் தேதி தங்கச்சி மடத்தில் ஆர்ப்பாட்டம், 15ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம், 19ஆம் தேதி மாலையில் ரயில் மறியல் போராட்டம் மேற்கொள்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் மீனவ சங்க தலைவர் எம்ரிட், ஆல்வின், தக்ஷணாமூர்த்தி, காரல் மார்க் மற்றும் மீனவ சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். நேற்று ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற டல்லஸ் என்பவருக்கு சொந்தமான ஒரு விசைப்படகையும் அதில் சென்ற 7 மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைப்பிடிச்சிருக்காங்க. இன்றைக்கு மீன் பிடிக்க முடியாம மீனவர்கள்லாம் ஒரு நாள் நஷ்டத்தில் திரும்பி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில தடை காலத்தில் இருந்து 10க்கும் மேற்பட்ட விசைப்படகு பிடிச்சிருக்காங்க. 80க்கும் மேற்பட்ட மீனவர்கள் அடுத்தடுத்து வாய்தா போட்டுக்கிட்டே இருக்காங்க. மீனவர்கள் மட்டுமாவது முதல்ல ஏற்கனவே விடுதலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மீனவர்களை சிறையில் வச்சு சித்திரவதை பண்ணிக்கிருக்காங்க. ஏற்கனவே 6 மாத காலம், 1 வருஷ காலம், 2 வருஷ காலம்னு தண்டனை கைதிகளாக 10க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை சிறையை சித்திரவதை அனுபவிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில கடல்லையே கால் வைக்கிறதுக்கு அச்சப்பட்டு மீனவ தொழிலாளர்கள் மாற்று மாநிலங்கள் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. மத்திய அரசாங்கம் இந்த மீனவர்களை வச்சு அரசியல் பண்றாங்க. மீனவர்களை விடுதலை பண்ணி கொடுத்தா மாநில அரசுக்கு அந்த பேர் போயிரும் சொல்ற ஒரு நிலை இருக்குது. அதனால மத்திய அரசாங்கம் உடனடியாக மீனவ பிரச்சனை தலையிட்டு இலங்கை சிறையில இருக்கிற அப்பாவி மீனவர்களை விடுதலை செய்து தர வரைக்கும் நாங்க ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர் வேல் நிறுத்தத்தில் இன்றைக்கு இருந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்குல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டம் நடத்தி எங்களுடைய மீனவ சொந்தங்களை மீட்கிறதுக்காக வருகிற புதன்கிழமை தங்கச்சி மடத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கோம். சுதந்திர தினத்தன்னைக்கே நாங்க உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருக்கோம். ஏன்னா சுதந்திரம், இந்தியாவில் சுதந்திரமே அடையாத ஒரு இனம் இந்த மீனவர் இனம். ஆகையினால் அதை வலியுறுத்தி நாங்க உண்ணாவிரதம் அறிவிச்சிருக்கோம். வர்ற 19ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டம் அறிவிச்சிருக்கோம். அதனால மத்திய அரசாங்கம் மீனவரை வச்சு அரசியல் பண்ணாம மீனவருடைய வாழ்வாதாரமான படகுகளையும் இலங்கை சிறையில வாடிக்கிட்டு சித்திரவதை அனுபவிச்சுக்கிற அந்த மீனவர்களையும் உடனடியாக மீட்டு தரணும் சொல்லி நான் இதன் மூலம் கேட்டுக்கிறேன். என் மீனவர்கள் வர்ற வரைக்கும் எங்களுடைய வேலை நிறுத்த போராட்டம் தொடரும். ஒரு நாளையும் ஒரு போராட்டம் நடத்தி என்னுடைய மீனவ சொந்தங்களை மீட்கும் வரை எங்களுடைய வேலை நிறுத்தம் தொடரும். ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவ சங்க தலைவர்.